வணக்கம் நண்பர்களே, நான் ரோஷாகுமார். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மோடி ஸ்பேஸ்க்கு போறாரு. அதாவது விண்வெளி வீரர்களோட இந்தியாவின் ஒர்க் ஸ்டேஷன், அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரா என்றுதான் ஒரு ஒரு பரபரப்பு செய்தி ஒன்று இருக்கு. அதாவது மோடி வந்து அதாவது விண்வெளி வீரர்களோட விண்வெளிக்கு அனுப்ப உள்ளதாக ஸ்டோவின் தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். வாங்க அதை பற்றி தான் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களோட இணைவது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இந்தியாவின் பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி மாதம் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து 4 வீரர்களை, அதாவது விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை அறிமுகப்படுத்தினார். இந்த வீரர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டத்தில் ஸ்டோவின் தலைவர் சோம்நாத் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து இதில் வந்து விண்வெளி வீரர்களோட நாட்டின் பிரதமரும் இந்தியா, அதாவது ஸ்பேஸுக்கு விண்வெளி வீரர்களோட வந்து விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவதாக கூறியுள்ளார். இதன்படி ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளோட இந்தியாவும் போட்டி போட்டு கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு வந்து ககன்யான் என்ற விண்வெளி ஓடத்தை வந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முழு மூச்சாக செய்து வருகிறார்கள். இந்த விண்வெளி வீரர்கள் பயிற்சி எடுக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடியும் கலந்து கொள்ளுமாறு ஊடகத்திட்ட கூறியுள்ளார். ஒரு நாட்டின் பிரதமரை வந்து முறையாக விண்வெளிக்கு அனுப்பும் பெருமை வந்து தங்களை சார வேண்டும் என்றும் அதை பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். முக்கியமாக இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சியின் ஒரு செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அதாவது தானா பிறந்த பிரதமர், தாயின் வயிற்றிலிருந்து பிறக்காத இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் விண்வெளிக்கு செல்ல முதல் மணிப்பூருக்கு சென்று அங்கு இது கூட்டத்திற்கு இடையே நடக்கும் மோதல் இன்னமும் முடிவடையவில்லை. அங்கு பதற்ற நிலையில் இருக்கு. அதை வந்து மோடி அவர்கள் போய் ஒருக்கா பார்த்து வரட்டும் என்று விண்வெளிக்கு போகும் முதல் ஒரு செய்தி தொடர்பாளர், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெய்ராம் ரமேஷ் என்பவர் கூறிவிட்டார். என்னதான் காங்கிரஸுக்கும் தமிழர்களுக்கும் இது இருந்தாலும், ஒரு பிரதமர் மோடியை வந்து ஒரு நாட்டின் பிரதமர் வந்து எவ்வளவுதான் ஆசைப்படுகிறார் பாருங்க. உலகத்துல எல்லா நாட்டுக்கும் போறார். ஆனா அங்க தந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து கண்டுகொள்ளாமல் ஒரு பிரதமர் இருக்கிறாருன்னா அவர் மோடி தான். அவர் வந்து ஜெய் ஸ்ரீராம் வேறு ஒருக்கா வந்து அந்த நாட்டின் பிரதமர் இருந்து கொண்டு நாட்டின் தலைவர் வந்து ஒரு மதத்தை முன்னிறுத்தி ஆளுவது வந்து மிக கொடுமையானது. ஏனென்றால் வந்து எல்லா மதம், அதாவது ஒரு நாடு என்றால் எல்லா மதம், எல்லா மொழியும் உள்ளடக்கிய மக்கள் அங்கே இருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்றாற்போல் அந்த நாட்டை வந்து வழி நடத்தணும், அந்த மக்களை வந்து சரியான முறையில் வழி நடத்தணும். அது ஒரு தலைவருக்கு சரியான அதாவது ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. அது பிரதமர் மோடிக்கு இருக்காண்டா அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் வந்து அவர் வந்து ஒரு மதத்தை தான் முன்னிறுத்துறார், ஒரு மொழியைத்தான் முன்னிறுத்துறார். அப்பப்ப இருந்து தமிழ்லாம் உலகின் மூத்த மொழி என்றார். ஆனால் அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்கள, கொண்டே சமஸ்கிருதத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இல்லாத ஒரு மொழியை வந்து எடுக்கிறோக்கு என்ன அப்படி ஆகும்? அதற்கான கல்வெட்டும் இல்லை, அதற்கான ஒரு ஆதாரமும் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு கோர்க்கப்பட்ட மொழி, கோர்க்கப்பட்ட வசனத்திலிருந்து பிறந்த ஒரு மொழி தான் சமஸ்கிருதம். அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரகசிய காப்புக்காண்டி தொடுக்கப்பட்ட மொழியாகவும் இருக்கலாம். அதை எங்க போய் தேடுவார்கள்? தமிழ்நாட்டில் எவ்வளவு கல்வெட்டுக்கள், எவ்வளவு செப்பேடுகள், எவ்வளவு ஓலைச்சுவடிகள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு வந்து மேலும் பலவூட்டுவதற்காக நிதி உதவியால் பங்களித்து மத்திய அரசு ஒரு நல்ல ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வரலாம். இது வந்து மோடி செய்ய மாட்டார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு
உந்துதலும் அவர்களின் வரலாறை தோண்டி எடுப்பதற்கும் யாரும் முன்வர மாட்டார்கள். ஏனென்றால் அங்க வந்து தமிழ்லாம் மூத்த மொழி, இந்தியாவில வந்து இருந்த மொழி தமிழ்தான் என்று தமிழிலே இருந்து தான் மிச்ச எல்லா மொழியும் வந்தது என்று தெரிந்து விடுவதற்காகவே இவர்கள் வந்து இதனை வந்து மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றோம். தமிழை வந்து வளர்ப்பதற்காக இந்திய அரசு எதுவும் செய்யாது. அதே மாதிரிதான் தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தமிழ் தமிழ் என்று சொல்வார்கள். ஆனால் தமிழை வளர்க்கிறதுக்கும் அதற்கான நிலைப்பாட்டுக்கும் வந்து எந்த ஒரு அடிப்படை அஸ்திவாரமும் போடாதவர்கள் இவர்கள். ஏனென்றால் வந்து இப்ப வந்து சாராயத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் இவர்கள் வந்து எப்படி ஒரு மொழியை முன்னிறுத்தி ஒரு நல்ல பண்பாட்டு அரசியலை முன்னிறுத்தி அல்லது நல்ல ஒரு மக்களுக்கான அரசியலை முன்னிறுத்தி செய்வார்கள் என்று ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. சரி, அடுத்த தகவலோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.